ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு அற்புதமான பழத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். அதுதாங்க பலாப்பழம். பலாப்பழம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது அந்த மஞ்சள் நிற கனியும் அதோட மனமும் தான். தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வீடுதோறும் பலா மரம் இருந்த நாட்கள் நினைவிருக்கா? அது உணவுக்கு மட்டும் இல்லைங்க, மருந்து, இனிப்பு, சக்தி மூலம்னு ஏகப்பட்ட நன்மைகளை நமக்கு வழங்குகிற ஒரு பழம் தான் இந்த பலாப்பழம். இந்த பலாப்பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இது உடலுக்கு எண்ணற்ற நன்மைகளை வழங்குது. புரதம், கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கால்சியம், சோடியம், வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி போன்ற பல வகையான ஊட்டச்சத்துக்கள் இந்த பலாப்பழத்தில் காணப்படுது. இதோட நுகர்வு செரிமான மண்டலத்தை வலுப்படுத்துவது மட்டும் இல்லாமல் பருவகால நோய்கள்லேருந்து நம்ம உடலை பாதுகாக்குது. பலாப்பழம் சாப்பிட்றதோட அதோட விதைகளில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் நமக்கு ஏகப்பட்ட நன்மைகளை வழங்கிட்டுருக்கு. இந்த பலாப்பழம் எலும்புகளை பலப்படுத்துறதோட உடலுக்கு ஆற்றலையும் தருது. மேலும் இதை சாப்பிட்றதால இதயமும் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பலாப்பழம் சாப்பிட்றதால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பலாப்பழம் ஒரு நியூட்ரிஷன் பவர் ஹவுஸ் தாங்க. இதில் அடங்கியிருக்கிற முக்கிய சத்துக்கள் விட்டமின் சி, இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவியாக இருக்குது. வைட்டமின் ஏ, கண் பார்வைக்கு நல்லது. பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இதய ஆரோக்கியத்துக்கு பயன்படுது. ஆன்டி ஆக்சிடென்ட், இது செல்களை பாதுகாக்குது. டயட்ரி ஃபைபர், இது ஜீரணத்துக்கு உதவியாக இருக்குது. இப்படி ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு. பலாப்பழம் சாப்பிட்றது உடல் எடையை குறைக்கிறதோட உடலையும் ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவியாக இருக்குங்க. பலாப்பழத்தில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எடையை அதிகரிப்பதை தடுக்குது. இது எடையை குறைக்க உதவியாக இருக்கும். பலாப்பழத்தில் உள்ள நார்ச்சத்து வயிற்றை நீண்ட நேரம் நிறைவாக வச்சுருக்கோங்க. இதன் காரணமாக ஒருவருக்கு விரைவில் பசி ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் எடையையும் குறைக்கும். இந்த பலாப்பழத்தை நம்ம சாப்பிட்றதால நோய் எதிர்ப்பு சக்தி வலுவடைகிறதோட பருவகால நோய்கள்லேருந்து பாதுகாப்பும் அளிக்குது. பலாப்பழத்தில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் லாக்டிக் அமிலம் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுது. இந்த பலாப்பழம் சாப்பிட்றதால செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும். இதில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சனையை போக்குது. அது மட்டும் இல்லாமல் மலத்தையும் மென்மையாக்குது. இது வயிற்றை சுத்தம் செய்ய உதவியாக இருக்குது. பலாப்பழத்தை சாப்பிட்றதால உடலில் உள்ள நச்சுத்தன்மையும் நீங்குது. அது மட்டும் இல்லாமல் குடல்களும் சுத்தமாகுது. இப்போதெல்லாம் நிறைய பேருக்கு இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டுருக்காங்க. பலாப்பழம் சாப்பிட்றதால இதில் இருக்கிற இரும்பு சத்து காரணமாக இரத்த சோகை வராமல் தடுக்கப்படுது. பலாப்பழம் சாப்பிட்றதன் மூலம் எலும்புகள் வலுவடையும். மேலும் தசைகளில் ஏற்படும் வலியும் எளிதில் போய்விடும். பலாப்பழத்தில் கால்சியம் ஏராளமாக இருக்குங்க. இது எலும்புகளை பலப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் எலும்பு நோய்களை எளிதில் குணப்படுத்துது. இதய நோய் ஆபத்து குறைய இந்த பலாப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உதவியாக இருக்குங்க. இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துது. பலாப்பழம் ஒரு சிறந்த நார்ச்சத்து உணவுங்க. இது வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் குறைய உதவியாக இருக்கும். பலாப்பழத்தில் வைட்டமின் சி அதிகம் இருக்கிறதால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உயரும். குளிர், சளி போன்றவை விரைவில் சரியாகும். இந்த பலாப்பழத்தில் உள்ள நார்ச்சத்து மற்றும் குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் காரணமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு அளவாக எடுத்தால் உதவிகரமாக இருக்கும். விட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதால தோலை இளமையாகவும் முடிய ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவியாக இருக்கும். மெக்னீசியம், கால்சியம் போன்ற தாதுக்கள் இருக்கிறதால எலும்புகள் உறுதியடையும். பலாப்பழம் நம்முடைய உடலில் சக்தியை அளிக்குது. அதனால தான் பழைய காலங்களில் வேலை செய்யும் மனிதனுக்கு பலாப்பழம் சிறந்த உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இதில் உள்ள வைட்டமின் B6 நரம்பு அமைப்பை அமைதியாக வச்சுருக்க உதவியாக இருக்கும். இந்த பலாப்பழம் இரத்த சோகையை தடுக்குதுங்க. இதில் உள்ள இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் சி சேர்ந்து இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்குது. இந்த பலாப்பழத்தை எப்படிலாம் சாப்பிடலான்னு தெரியுமா? பழம் பசுமையாகவே நல்லாயிருக்கும். பலாப்பழ பாயசம் செய்யலாம், ஹல்வா செய்யலாம், பலாப்பழ வறுவல் கூட டேஸ்ட்டாக இருக்கும். பலாப்பழ விதைகள் வேக வச்சு சாப்பிட்டாலும் சத்து இரட்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இந்த பலாப்பழத்தோட விதைகள் கூட மருந்து மாதிரி வேலை செய்யுதுங்க. இதில் புரதம், இரும்பு சத்து, துத்தநாகம் நிறைஞ்சிருக்கு. இதனால் உடல் வலிமை உயரும், செரிமானம் மேம்படும், பாலுணர்ச்சி சக்தியும் கூடும். இந்த பலாப்பழம் எவ்வளோ நல்ல ஒரு பழம் அப்படின்னாலும் அளவுக்கு அதிகமாக எடுத்தோன்னா சில பக்க விளைவுகள் ஏற்பட தான் செய்யுது. அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்று வீக்கம், வாயு பிரச்சனை ஏற்படலாம். சர்க்கரை நோயாளிகள் அதிக அளவு தவிர்க்கிறது நல்லது. அலர்ஜி உள்ளவங்களுக்கு தோல் சொறி, அரிப்பு, வயிற்றுப்போக்கு போன்றவை வரலாம். ஸோ கவனமாக இருக்கணும். அணுவியல் மருந்துகள், அதாவது பிளட் தின்னர் மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கொள்கிறவங்க மருத்துவர் ஆலோசனை பெற்றுட்டு தான் அதுக்கப்புறம் இதை சாப்பிடணும். ஆயுர்வேதத்தில் பலாப்பழம் ஸ்வீதபாக அப்படின்னு அழைக்கப்படுது. இது உடல் வெப்பத்தை சமப்படுத்தி ஆற்றலை அதிகரிக்கும் அப்படின்னு கூறப்படுது. பலாப்பழ மரம் நீண்ட காலம் உயிர் வாழும் மரம்னு சொல்லப்படுது. இதோட நிழலும் காற்றும் ஆரோக்கியத்தை தரும். மரத்தின்
மரப்பொருளும் கூட வலிமையானதுன்னு சொல்லப்படுது. அதுபோல் இந்த பலாப்பழத்தை நம்ம சாப்பிட்றதால நம்மளும் வலிமையாக இருக்க முடியும். இந்த பலாப்பழத்தில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்குங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும், செரிமானத்தை மேம்படுத்தவும், இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும், சருமத்தை மேம்படுத்தவும், இரத்த சர்க்கரை அளவை சீராக்கவும் உதவியாக இருக்குது. மேலும் பலாப்பழத்தில் புரதம், வைட்டமின் ஏ, பி மற்றும் சி, தாதுக்கள், கால்சியம், துத்தநாகம், பாஸ்பரஸ்னு ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் மறைந்து காணப்படுது. இந்த பலாப்பழம் புரதம், மாவுச்சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் சி, கால்சியம், துத்தநாகம் போன்ற சக்தி வாய்ந்த ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை தடுக்குது. விட்டமின் மற்றும் தாதுக்கள் நிறைஞ்சிருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவியாக இருக்கும். பலாப்பழத்தில் உள்ள நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை வலுப்படுத்தி செரிமானத்தை மேம்படுத்தும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த பலாப்பழம் ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லப்படுது. சரும ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் ஊட்டச்சத்துக்களை இந்த பலாப்பழம் அதிகமாக கொண்டிருக்குங்க. ஸோ சருமம் மற்றும் உடல் அமைப்பு ஆரோக்கியமாக இருக்கும். உடல் எடையை குறைக்கவும் இது உதவியாக இருக்குங்க. பலாப்பழம் இரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்தும் பண்புகளை கொண்டிருக்கு. பலாப்பழத்தில் காய், பழம், விதை மற்றும் இலைகள் கூட மருத்துவ பயன்கள் கொண்டதாக கண்டறியப்பட்டிருக்கு. இந்த பலாப்பழம் ஒரு முழுமையான உணவு. ஆனால் தினமும் கொஞ்சம் அளவு எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு நன்மைகளை தரும். காலை நேரத்தில் சாப்பிட்றது சிறந்தது. அதுவும் எப்போவுமே இயற்கையான பழத்தை மட்டுமே உபயோகிக்கிறது நமக்கு சிறந்ததாக இருக்குங்க. இயற்கையின் அதிசயமான பரிசு தான் இந்த பலாப்பழம். இதை நம்ம உணவில் சேர்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியம், உற்சாகம், அழகு எல்லாமே கிடைக்கும். அளவை பொறுத்து தான் எல்லாமே இருக்குங்க. அளவாக சாப்பிட்டோம் அப்படின்னா இது ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லப்படுது. உங்களில் எத்தனை பேருக்கு பலாப்பழம் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.